Hi guys, welcome to Muprai Defense Academy. So guys, வந்து எல்லாரும் தொடரி free test batch வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க RRB group D examsக்காக. So அதுல test number 9 நம்ம GK questions, that means current affairs come GK questions தான் அதுல வெச்சிருப்பாங்க. So நம்ம எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா எப்படி GS சிலபஸே ஒரு கடல் மாதிரியோ கரண்ட் அஃபேர்ஸ் அதனிலும் பெரியது. ஓகேவா? ஸோ தேட முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி முளைச்சிட்டே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தினந்தோறும் போய் படிக்கணுன்ற அவசியம் இல்லைனாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோவோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் சம்பந்தமா எப்படியெல்லாம் ஒரு டேட்டாவை நம்மளால ஃபார்ம் பண்ணி எப்படிலாம் ஒரு டேட்டாவை கெட் பண்ண முடியும்ன்றதை யோசிச்சு கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய நான் ஒரு விஷயத்துலையுமே கரண்ட் அஃபேர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி அதோட ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படிலாம் படிக்கலாம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்ற ஒரு ஐடியாவும் உனக்கு வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை நெவர் ஸ்கிப். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். சரியா? So the first question என்ன கேட்டிருக்காங்கன்னா which one recently became the 8th wonder of the world? ஓகேவா? சமீபத்தில் உலகின் 8வது அதிசயமாக மாறியது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல 7 அதிசயம் தான் இருக்கு. நீ தான் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி சில பேருக்குலாம் கன்வே பண்ணுவீங்க. உன்னை மறக்க முடியுமா என் அன்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் 8வது அதிசயம்லாம் சொல்லுவீங்க. ஆனா உலகத்துல 8வது அதிசயமும் இருக்கு. சோ அந்த 8வது அதிசயமா இந்த 4 கொடுத்திருக்கிற 4ல எது மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கோர் வாட் டெம்பிள் தான். சோ அங்கோர் வாட் டெம்பிள் வந்து எங்க இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆன்சரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆமா அங்கோர் வாட் டெம்பிள். அப்ப உலகத்தினுடைய 8வது அதிசயமாக மாறியது வந்து அங்கோர் வாட் டெம்பிள்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த அங்கோர் வாட் டெம்பிள் எங்க இருக்கு அதுதான் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வியா வரணும். சோ அங்கோர் வாட் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்போடியால இருக்கு. எங்க இருக்கு? கம்போடியா. சோ கம்போடியா என்ற ஒரு நாட்டுல இருக்கக்கூடியதுதான் அங்கோர் வாட் டெம்பிள். கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் தான் இந்த அங்கோர் வாட் டெம்பிள். 500 ஏக்கர்ல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோயில். சோ இந்த ஒரு கோவில் வந்து கம்போடியால இருக்குன்னு சொல்லிட்டீங்க. யாரால கட்டப்பட்டது சார்? ஏன்னா இது நம்மளை பொறுத்தவரை அடுத்தடுத்து கொஸ்டினா கூட வரலாம். அங்கோர் வாட் டெம்பிள் வந்து யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சூரியவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூரியவர்மன் 2ஆம் சூரியவர்மன் 2 கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த 12th செஞ்சுரியில வாழ்ந்த 2ஆம் சூரியவர்மனால கட்டப்பட்டது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அங்கோர் வாட் டெம்பிள். கிட்டத்தட்ட விஷ்ணு கடவுள் விஷ்ணுவிற்காக தான் இந்த முதல் கோயில் கட்டப்பட்டிருக்கு விஷ்ணுவிற்கு. ஆனா லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சுனா இது எதுவா மாறுச்சு? புத்திஸ்ட் டெம்பிளா மாறிச்சு. புத்தம் அடையாளமா. ஓகேவா? சோ புத்தம் அடையாளமா மாறி இப்ப அதுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ அங்கோர் வாட் டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்போடியால இருக்கு. சோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு? அந்த 8வது உலக அதிசயத்துக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது எதை ரீப்ளேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பேய் இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் அங்கோர் வாட் வந்துச்சு. அதாவது இது வந்து எங்க இருக்கு இதுவும் நம்மள கேட்கலாம். இந்த பாம்பேய் எங்க இருக்குன்னு கேட்கலாம். பாம்பேய் எங்க இருக்குன்னா இத்தாலி நாட்டுல இருக்கு. எங்க இருக்கு? இத்தாலி நாட்டுல இருக்கு. அப்ப இத்தாலி நாட்டில் உள்ள பாம்பேய் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தை அது ஒரு சிட்டி அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் அங்கோர் வாட் அந்த 8வது உலக அதிசயத்துக்கான இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கலாம். இது எல்லாமே யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல இங்க அங்கீகரிக்கப்பட்டதுதான். யுனெஸ்கோ பாரம்பரியமிக்க தலங்கள்ல இடம்பெற்ற ஒரு இடம் தான் இந்த அங்கோர் வாட். அப்ப உங்க கேள்வி உடனே முளைக்கணும். யுனெஸ்கோன்னு சொல்றீங்க இல்லைங்க சார், அந்த யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னுட்டு. ஓகேவா? சோ இந்த நேரத்துக்கு நீ ஸ்டாட்டிக் ஜிகேஸ்ல நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? சோ உனக்கு இந்த இதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான் ஈஸியான கேள்வி. யுனெஸ்கோவின் தலைமையிடம் எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? இது வந்து எங்க பண்ண போறீங்கன்னா கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? சரி. அப்ப இந்த கேள்வியில 4 ஆப்ஷன்ல ஆன்சர் அங்கோர் வாட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப பாம்பேயை ரீப்ளேஸ் பண்ணி அதோட இடத்தை தான் இது பிடிச்சி வந்துருச்சு 8வது உலக அதிசயமா நான் சொல்லிட்டேன். அந்த பாம்பேன்ற சிட்டி எங்க இருக்குன்னு சொன்னா இத்தாலியில இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப பாக்கி 2 இருக்குல்ல, இந்த கோனார்க்ன்றது தெரியும். கோனார்க் சூரிய கோயில் சொல்லுவாங்க. கோனார்க் சூரிய கோயில் நம்ம 10 ரூபாய் நோட்டு இருக்குல்லம்மா, நம்ம இப்ப யூஸ் பண்றோமே ஒரு நல்ல கிழிஞ்சு போன 10 ரூபாய் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவீங்களே, அந்த 10 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்கரம் இருக்கும். சாக்லேட் ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த 10 ரூபாய் நோட்ல அங்க இருக்கிறதே இந்த கோனார்க் சூரியநாத் டெம்பிள் தான். அந்த கோனார்க் சூரிய கோயில் தான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு. எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்கு. எந்த மாநிலத்தில் இருக்கு? ஒடிஷா. இது இந்த பேட்ரா இருக்குல்ல, இது எங்க இருக்குன்னா ஜோர்டான். எங்க இருக்கு? ஜோர்டான்.
அப்போ ஒரே கேள்வியில எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நாங்க சொல்லியிருக்கோம். இதை நீங்க படிச்சீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி படிக்கிறீங்க. அப்ப இப்படிதான் படிக்கணும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்டா இருக்கட்டும். ஓகேவா? அப்ப தவறான ஆப்ஷன்ஸுமே எங்க இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஜோர்டான்ல பேட்ரா இருக்கு, இட்டாலியில பாம்பே இருக்கு, ஒடிஷாவில் அந்த சன் டெம்பிள் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் வாஸ் த அக்னி வாரியர் 2024 எக்ஸசைஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அக்னி வாரியர் 2024 பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அக்னி வாரியர் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு பைலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைசஸ், அதாவது 2 நாடுகளுக்கு இடைப்பட்டே நடக்கும் மிலிட்டரி ராணுவ புரிந்துணர்வு இது ஒப்புதல்கள் மாதிரி அது ஒரு எக்ஸசைசஸ். ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நடந்தது. எங்க? மகாராஷ்டிரால எங்க நடந்ததுன்னா தேவ்லாலி அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது. மகாராஷ்டிரால எங்க நடந்தது? தேவ்லாலின்ற ஒரு இடத்துல நடந்தது. சரிங்க சார், எந்த நாடுகளுக்கு இடையே நடந்தது? இதுதான் அடுத்தது ஒரு கேள்வியா இருக்கணும். அது வந்து 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஆர்மி எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அது எந்த 2 நாடு நடந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில தான் நடந்திருக்குது. வேற எந்த நாட்டுக்காவது நடக்குமா? இந்தியாவில் நடக்கும்போது இந்தியாவில ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கும். கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கணும்லாம் இந்தியாவில வந்து பண்ணிட்டு போறான்னு விட மாட்டாங்க. அப்ப இந்தியாவில நடந்திருக்கிறதுனால இந்தியா ஒரு பயிற்சி நாடு. இந்தியா கூட எந்த நாடு வந்து பயிற்சி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்தியாவோட எந்த நாடு வந்து பயிற்சி பெற்றது? சிங்கப்பூர். அப்ப இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையேயான ராணுவ எக்ஸசைஸ், தட் மீன்ஸ் ஆர்மி ராணுவத்து இதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னி வாரியர். அப்போ இந்தியா சிங்கப்பூருக்கு இன்னொரு எக்ஸசைஸும் இருக்கு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. அது பேர் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து சிம்பேக்ஸ். என்னது? சிம்பேக்ஸ். பேர்லயே இருக்குமா? சிங்கப்பூர் இந்தியா மிலிட்டரி பைலேட்டரல் எக்ஸசைசஸ். இது எதுக்கு நடக்கும்னு பாத்தீங்கன்னா நேவிக்கு நடக்கும். நேவினா என்னது? கடற்படை. அப்போ இந்திய கடற்படைக்கும் சிங்கப்பூர் கடற்படைக்கும் இடைப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் எதுன்னு இருக்கு? சிம்பெக்ஸ். அப்போ ஒரே கேள்வியில 2 எக்ஸசைஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஒன்னு அக்னி வாரியர், இன்னொன்னு சிம்பெக்ஸ். அப்ப அக்னி வாரியர்ன்றது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடைப்பட்ட ராணுவம். இந்த சிம்பெக்ஸ்ன்றது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடைப்பட்ட கடற்படை எக்ஸசைசஸ். அவ்வளவுதான். சோ அப்ப இப்ப சிம்பெக்ஸ் எந்த 2 நாடுகளுக்குன்னு கேட்டாலும் ஆன்சர் இந்தியா சிங்கப்பூர். அக்னி வாரியர் எதுக்குன்னு கேட்டாலும் இந்தியா சிங்கப்பூர். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டா மகாராஷ்டிரா தேவ்லாலி. இந்த சிம்பெக்ஸ் 2024 போன வருஷம் எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா விசாகப்பட்டினம். எங்க நடைபெற்றது? விசாகப்பட்டினம். கடற்கரையோட இருக்குல்ல, சோ விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. ஓகேவா? சோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? அப்ப 2வது क्वेश्चनல என்னென்ன டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படினு. சோ அடுத்த क्वेश्चन போலாமா? சோ தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ சுக்ரியான் மிஷன் இஸ் ரிலேட்டட் டு. இஸ்ரோவின் சுக்ரியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுக்ரயான், சுக்ரன் அப்படின்னும் போது நம்ம ஜாதகம்லாம் பார்ப்போம்ல, நம்ம மித்தாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஜாதகங்கள் சொல்லும் போது ஆஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஆஸ்ட்ராலஜி ஜாதகத்துல எல்லாம் பார்க்கும்போது நவ கிரகங்கள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரகங்களின் அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்வானது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் என்றால் எந்த கிரகத்தை குறிக்கிறது என்றால் வெள்ளி. சுக்கிரன் என்றால் எந்த கிரகத்தை குறிக்கிறது? வெள்ளி. அதனாலதான் அது பேரே சுக்ராயன் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இதுல சுக்ரா என்றால் என்னது? வெள்ளி. யான், இந்த யான்னு சொல்றாங்கல்ல, இதுதான் வரணும் ஒரிஜினல் ஸ்பெல்லிங். யான். இந்த யான் என்றால் என்னன்னா கிராஃப்ட், தாங்கும் களம். தாங்கும் களம். அப்ப வெள்ளியை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு கிராஃப்டா தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்ராயன் சொல்றாங்க. அப்ப சுக்கிரன் என்றால் எந்த கிரகத்தை குறிப்பது? வெள்ளி கிரகத்தை குறிப்பது. அப்ப வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவின் சார்பில் அனுப்பக்கூடிய ஒரு விண்கலத்தின் பெயர் தான் என்னன்னா சுக்ராயன். அப்போ சந்திராயன் நினைச்சோம். சந்திராயன் சந்திரனை ஆய்வு செய்ய அனுப்பியது. அப்ப சந்திரனை ஆய்வு செய்ய அனுப்பியதுனால அது பேர் சந்திராயன். யான் என்றால் என்னது? களம். சந்திரனை ஆய்வு செய்ய அனுப்பிய களம். அப்போ நிலான்னு சொல்லிட்டீங்க. மங்கள்யான் அப்படின்னு சொன்னீங்க. மங்கள் என்றால் மங்களவாரம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம். அப்ப செவ்வாயை ஆய்வு செய்ய அனுப்பியது வந்து மங்கள்யான். அப்ப சுக்ராயன்னா சுக்கிரன் என்றால் வெள்ளியை ஆய்வு செய்ய அனுப்பிய களம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வீனஸோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜிகே क्वेश्चंसல வேற மாதிரி வரலாம். இந்த வீனஸ் என்னன்னு சொல்லுவாங்க? சிஸ்டர் ஆஃப் எர்த்னு சொல்லுவாங்க. அப்போ which planet is called sister of earth? பூமியின் தங்கை என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பூமியின் தங்கை அல்லது சகோதரி. பூமியின் சகோதரி என்று அழைக்கப்படக்கூடியது வெள்ளி. ஏன்? கூட பிறந்துச்சுங்களா ஒட்டி? இல்லையே.
ரெண்டுமே பார்த்தா தோற்றத்திலையும் அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் சரௌண்டிங் சர்ஃபேஸ் ஏரியாவிலையும் ஒரே மாதிரி இருக்கான். அதனால பூமியின் தங்கை அப்படி என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா வீனஸ். இதே நேரத்துல மோஸ்ட் ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஹாட்டஸ்ட் பிளானட், மிகவும் வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் வெப்பமான கோள் இது யாருன்னு கேட்டாலும் யாருதான்? வெள்ளி தான். அவ்வளவு சூடா இருக்குமா? சூரியனுக்கு கிட்டவே இருக்க மாட்டான். ஆனா சூரியனுக்கு கிட்ட இல்லைனாலும் இவன் சூடா இருப்பான். மெர்க்குரி தான் சூரியனுக்கு கிட்ட இருப்பான். அப்ப எப்படி சார் இவனை போய் சூடுன்னு சொல்றீங்க, மெர்க்குரி சூடு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, இவன் தான் ரொம்ப சூடு. காரணம் என்னன்னா, இவன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்தை விட்டு வெளியே போகாத மாதிரி உள்ளவே இருக்கும். அதாவது அமில மழைன்னு ஒண்ணு பொழிஞ்சிச்சுன்னா அது சர்ஃபேஸ போய் தொடறதுக்கு முன்னாடி, பூமியின் மேற்பரப்பை தொடறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுமா? எவாபரேட் ஆயிடுமா, அப்படியே புகையா போயிடுமா. அந்த அளவு ஹீட்டா இருக்கும். ஓகேவா? அப்போ which one is the hottest planet in our solar system? எது நமது சூரிய கோள்கள் மண்டலத்தில் உள்ள மிகவும் வெப்பமான ஒரு கோள் எதுன்னு கேட்டாலும் வெள்ளி. பூமியின் தங்கை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாலும் வெள்ளி. அடுத்தது வெள்ளி வந்து எப்படி சொல்றோம், ரொட்டேஷன் வைஸ்மே மாறும். அது என்னன்றத பாருங்க கொஞ்சம். ஓகேவா? சரியா? சோ இது எல்லாமே இந்த क्वेश्चंसல தெரிஞ்சுக்கிட்டீங்க. 4th क्वेश्चन பாருங்க. Which of the following has been added to the UNESCO Cultural Heritage List? பின்வருவனவற்றுள் எது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா கர்பா. என்ன சார் சொல்றீங்க கர்பா அப்படின்னா? ஆமா, குஜராத் மாநிலத்தினுடைய ஆகச்சிறந்த நடனமான கர்பா என்ற நடனத்தை தான் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலத்தில் சேர்த்திருக்காங்க. அப்ப யுனெஸ்கோ என்றாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய ஒரு மிக்க, அதாவது உலகத்துல பாரம்பரிய மிக்க விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு நமக்கு சொல்லுதுன்னா அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றதுதான் உனக்கு முதல் கேள்வியில முதலாவே ஒரு கேள்வியா கேட்டிருக்கேன். சோ தலைமையிடத்தை இந்த நேரத்துக்கு கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த யுனெஸ்கோவை வந்து ரீசெண்டா அதோடைய லிஸ்ட்ல சேர்த்தது வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய கார்பா டான்ஸ். குஜராத்ல கார்பா மட்டும் டான்ஸ் கிடையாது, இன்னொரு டான்ஸும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தாண்டியா. தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் கூடன்னு சொல்லிட்டு பாட்டே இருக்கு. சோ அப்ப தாண்டியா என்பதுமே குஜராத்தினுடைய ஒரு பாரம்பரிய நடனம் தான். அப்ப இந்த துர்கா பூஜா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எந்த மாநிலத்தினுடைய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. துர்கா பூஜா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு ஃபேமஸான பூஜை. எங்க? மேற்கு வங்கம். சரியா? அப்ப மேற்கு வங்கத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா கொல்கத்தா தான். ஸ்பெசிபிக்கா எங்க? கொல்கத்தால ஃபேமஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பரதநாட்டியம் ஊருக்கே தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமிக்க நடனம், பாரம்பரிய நடனம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரதநாட்டியம் சொல்லுவீங்க. அப்ப கமலா போட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகம். கமலா போட்டி எங்க இருக்கு? கர்நாடகம். எப்படி சார் இருக்குன்னா இது ஒரு எருதுமா, எருது விரும் திருவிழா, எருது ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. எருதுகளை வைத்து நடத்தக்கூடிய ஒரு ரேஸ். இந்த படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த இந்த படம் இருக்கும்ல காந்தாரா. காந்தாரா படத்துல அந்த ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சீனே அந்த எருது ரேஸ் தான். இப்படி புடிச்சிட்டு போடும். அந்த கமலா ரேஸே. ஓகேவா? அந்த கமலா ரேஸ் எந்த இடம்? கர்நாடகா. அப்ப காந்தாரான்றது வந்து ஒரு கன்னடா பிலிம் தான், எல்லாருக்குமே தெரியும். சோ கர்நாடகால தான் கமலா ரேஸ் வந்து ஃபேமஸ். அப்ப இந்த நாளுக்கு இந்த போட்டிகள் கொடுத்து அது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். அப்ப துர்கா பூஜா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டா வெஸ்ட் பெங்கால். கமலா ரேஸ் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா எதோட தொடர்புடையது? கர்நாடகம். ஓகேவா? சரி, அடுத்தது போலாம். 5th क्वेश्चन. First bank to introduce UPI based digital credit card is. UPI அடிப்படையிலான டிஜிட்டல் கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்திய முதல் வங்கி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. UPI அப்படின்னா என்னது? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஒருங்கிணைந்த பண செலுத்துகை திட்டம் இது மாதிரி. ஓகேவா? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதை வச்சு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. கிரெடிட் கார்டு என்றால் கடன் அட்டை. சோ கரண்ட் தனியா இருந்தது, இப்ப அதுல யூபிஐ பேஸ்ட் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ரூபே யாருன்னா யூபிஐ மூலமா நீங்க வந்து எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், கார்டு வச்சு பே பண்ணலாம். எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், கார்டு வச்சு பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி குளோபல் வைஸ் அறிமுகப்படுத்திய ஒரு இந்திய நிறுவனம். குளோபல் வைஸ் அறிமுகப்படுத்திய ஒரு இந்திய நிறுவனம் இந்த ரூபே. இவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடிஎஃப்சி ஏற்கனவே ஐடிஎஃப்சி பேங்க்கும் கேபிட்டல் பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சேர்ந்துதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னே வந்துச்சு. இவங்க கூட மெர்ஜ் பண்ணி ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, யூபிஐ பேஸ்ட் கிரெடிட் கார்டு திட்டம். அப்போ ஆரம்பித்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். அப்ப ஐடிஎஃப்சி பேங்க்ல தான் யூபிஐ பேஸ்ட் கிரெடிட் கார்டு சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கார்டோட பேர் என்னன்னா யோன். யோன். ஓகேவா?
அந்த இயர்ன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ன். என்னது? ஃபர்ஸ்ட் இயர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபே கிரெடிட் கார்டு ஆரம்பிச்சாங்க. அந்த கார்டோட பேர் இதுதான், ஃபர்ஸ்ட் இயர்ன். அந்த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ன், பக்கத்துல ரூபே கிரெடிட் கார்டுன்னு வரும். ரூபே கிரெடிட் கார்டு, ரூபே கிரெடிட் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எந்த பேங்க் வந்து யூபிஐ பேஸ்டு கிரெடிட் கார்டை கொண்டு அறிமுகப்படுத்த திட்டம் அறிமுகப்படுத்துதுன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் தான் அறிமுகப்படுத்துச்சு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். சரி, அப்ப கிரெடிட் கார்டை யார் சார் முதல்ல அறிமுகப்படுத்தியது? கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கடன் அட்டை, இதை யார் சார் முதல்ல அறிமுகப்படுத்தியதுன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? சரி, அடுத்தது 5வது கேள்வி. The new name of Ayodhya railway station is. அயோத்தியா ரயில் நிலையத்தின் புதிய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அயோத்தியா ரயில் நிலையத்தின் புதிய பெயர் என்ன? புதிய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தி தாம். அயோத்தி தாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா அயோத்தியா வந்து ஃபேமஸ் ஆச்சு, ராமர் கோயில் கட்டி அப்படின்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பெயர்கள் தான் இந்த தாம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இந்த தாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைன் அபோர்ட், டிவைன் அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள்கள் தங்குமிடம். யாரு? கடவுள்கள் தங்குமிடம்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ஓகேவா? அப்போ ராமர் கோயில் கட்டி அந்த அயோத்தி மாநகரம் அவ்வளவு சிறந்த பெயரை கொண்டுள்ள அயோத்தி மாநகரம் கடவுள்கள் தங்குமிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் அதனுடைய பெயரை அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன்ன்றதுல இருந்து மாத்தி அயோத்தி தாம் அப்படின்னு மாத்திட்டாங்க. சரியா? அப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், இந்த முக்கியமான நகரங்கள்ல எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நமக்கு. அப்போ அயோத்தியா எந்த நதிக்கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா அயோத்தியா சரையு நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. எங்க? சரையு நதிக்கரை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து காங்காரான்னு சொல்லுவாங்க, காங்காரா நதிக்கரைன்னு சொல்லுவாங்க, காங்காரா ரிவர். நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரையு நதிக்கரையில அமைஞ்சதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியா, சரையு. சரியா? ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின், யுனைடெட் நேஷன் has declared which year as the international year of camelites. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை ஒட்டக சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சர்வதேச ஆண்டுகள்னு சொல்லிட்டு நிறைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த வருடத்துல இதெல்லாம் நிறைய நீங்க வந்து யூஸ் பண்ணுவோம், இல்ல நிறைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2024 வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச ஒட்டக ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலைட்ஸ். இதே 2023 என்னன்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சிறுதானியம், சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சிறுதானிய ஆண்டு, சர்வதேச ஆண்டு சிறுதானியங்களுக்கு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சொல்லுவாங்க. மில்லட்ஸ்னா என்ன? சிறுதானியங்கள். அப்ப சிறுதானியங்களுக்கான சர்வதேச ஆண்டா 2023யும் 2024 ஒட்டகத்துக்கான சர்வதேச ஆண்டாவும் அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ். இந்த 2025 அப்ப என்ன சார் நம்ம இப்ப இருக்கிறோமே, பயணிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இயர். அப்ப இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் அறிவியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாண்டம் அறிவியலுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு சொல்லப்படுது. அடுத்து 8வது கேள்வி. எட்டாவது கேள்வி இங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? 8வது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. Which country recently rejected the invitation to join BRICS grouping? பிரிக்ஸில் சேருவதற்கான அழைப்பை சமீபத்தில் நிராகரித்த நாடு எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அர்ஜென்டினா அப்படின்ற இந்த ஒரு நாடு தான் நாங்க பிரிக்ஸ்ல எல்லாம் சேர விருப்பம் இல்ல. ஆக்சுவலா பிரிக்ஸ் என்பது 5 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு தான். பேர்ல 5 எழுத்து இருக்கா? இந்த 5 எழுத்து தான். என்னென்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சோ இந்த 5 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ். ஆனா இவங்க இப்போ சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அர்ஜென்டினா. ஏன்னா ஏற்கனவே இன்னும் ஒரு 5 நாடுகள் வந்திருக்கு. அவங்க 5 நாடுகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இப்ப பிரிக்ஸ்ல இருக்கிறது 10 நாடுகள். முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ அந்த 5 நாடுகளை வச்சுதான். அடுத்தது 10 நாடுகள் வந்திருக்கு. அவங்க யார் யாருன்னா IEEE ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். IEEE ஒன்னு எகிப்து, இன்னொன்னு எத்தியோப்பியா, இங்கே இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல, எகிப்து, எத்தியோப்பியா.
இன்னொன்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எமிரேட்ஸ். அப்ப இந்த இ வந்து இந்த எமிரேட்ஸை குறிக்கும். அப்ப எகிப்து, எத்தியோப்பியா, எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த ஐ வந்து ஈரான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு 5 நாடுகளோட 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு 9 நாடுகளா மாறுச்சு. 10வது நாடா யார் வந்து சேர்ந்தாங்கன்னா இந்தோனேஷியா சேர்ந்துச்சு. 10வது நாடா யார் வந்து சேர்ந்தாங்க? இந்தோனேஷியா சேர்ந்தாங்க. அப்போ ஒரு 6 நாடுகளுக்கு தான் அழைப்பை கொடுத்திருந்தாங்க. அதுல 5 நாடுகள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பிரிக்ஸில் வந்து இணைந்துச்சு. ஆனா இதுல அந்த 6வது நாடான அர்ஜென்டினா நான் யாருக்கும் சேர மாட்டேன், எனக்கு சேர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு டிக்ளைன் இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இவனுங்க தான் வரமாட்டேன்னு சொன்னவனுங்க. அப்ப இவனுங்களுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கூட உனக்கு கேட்கலாம். அது எங்க இருக்குன்னா பியூனஸ் ஆயர்ஸ். பியூனஸ் ஆயர்ஸ். ஓகேவா? சரி வச்சுக்கோங்க. அப்ப அர்ஜென்டினாவின் தலைமையிடம் பியூனஸ் ஆயர்ஸ். சரி, அடுத்தது ஆன்சர் தெரியும். நான் பிரிக்ஸில் வந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டேன். சவுத் ஆப்பிரிக்காவா சவுதி அரேபியாவா? சவுத் ஆப்பிரிக்கா தான். ஆப்ஷனில் சவுதி அரேபியான்னு இருக்கவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 9th question. Which of the following is said to be the biggest election year அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்வருவனவற்றில் எது மிகப்பெரிய தேர்தல் ஆண்டாக அமைகிறதுன்னு கேக்குறாங்க. Obviously it's 2024. 2024 தான் இந்த உலக அளவிலேயே அதிக அளவு தேர்தல்கள் நடைபெற்ற ஆண்டு. இதுவரையும் இல்லாத அளவிற்கு அதிக அளவு தேர்தல்கள் நடைபெற்ற ஆண்டு. அப்படி எத்தனை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 64 எலெக்ஷன் நடந்திருக்கு. நாம இந்தியாவில் நடந்துச்சு, அமெரிக்காவில் நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட 64 தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட ஆண்டாக 2024 கருதப்படுகிறது. அதனால பிக்கஸ்ட் எலெக்ஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் வைஸ், வேர்ல்டு வைஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024. சரியா? அடுத்தது 10வது क्वेश्चन. The MS Subbulakshmi Award is conferred to. MS Subbulakshmi விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. MS Subbulakshmi அவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு கர்நாடக சங்கீத பாடகி, பின்னணி பாடகி. கர்நாடக சங்கீதத்தில் புலமை பெற்றவர். எங்க பிறந்தாங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள மதுரையில் தான் பிறந்தார்கள். வேற எங்கேயும் பிறக்கல, மதுரை. அப்ப எங்க பிறந்திருக்கிறார்கள் MS சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள்? மதுரையில பிறந்தாங்க. அப்ப இந்த அவார்டை வழங்கக்கூடியது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வழங்குது. MS சுப்புலட்சுமி அவார்டை யார் வழங்குறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வழங்குது. சோ இந்த MS சுப்புலட்சுமி அவார்டு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்குதுன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் இசைத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு பாரத ரத்னா அவார்டுக்கு சிபாரிசு செய்யப்பட்டு முதலில் இசைத்துறையில் பாரத ரத்னா அவார்டை பெற்ற பெண்மணியும் யாருன்னா இவங்க தான். அப்ப இந்த கொஸ்டினே ரொம்ப முக்கியம். பாரத ரத்னா அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டுல யார் அச்சீவ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. சோ யார் இருக்கிறதுலே குறைந்த சின்ன வயசுல பாரத ரத்னா அவார்டை பெற்றதுன்னா நமக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் பர்சனான சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஒரு மெஜாரிட்டி ஃபீல்ட்ல ஒவ்வொருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இசைத்துறையில பாரத ரத்னா அவார்டை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அவர்கள். சோ அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ராமன் மகசேசே அவார்டு கூட வின் பண்ணாங்க. ராமன் மகசேசே, ஓகேவா? ராமன் மகசேசே அவார்டையும் வின் பண்ணியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அவர்களுடைய அவார்டை இப்ப கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள். எங்க? பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ MS சுப்புலட்சுமி அவார்டு. அடுத்தது 11வது क्वेश्चन. Which of the following wrestler recently returned Arjuna Award and KL Ratna Award? பின்வரும் எந்த மல்யுத்த வீரர் சமீபத்தில் அர்ஜுனா விருது மற்றும் KL ரத்னா விருதை திருப்பி அளித்தார்? எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நிறைய இடத்துல இருக்கு, நம்ம அதை பத்தி பேச வேணாம். நமக்கு தெரிஞ்சுட்டு எந்த ஒரு ரெஸ்லர் கொடுத்தாங்கன்னா வினேஷ் போகத் அவர்கள் தான் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க ஒலிம்பிக்லயே என்ன கான்ட்ரோவர்சிலாம் நடந்ததுன்றது தெரியும். அந்த மயிர் நீப்பினும் உயிர் நீப்பார்ன்ற மாதிரி அந்த சின்ன முடி விஷயத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எடை அதிகரித்ததன் காரணமாக இவர்களுடைய இதெல்லாம் தகுதி நீக்கம் தான் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடியவங்க மத்தவங்க எல்லாம் சாக்ஷி மாலிக் அண்ட் பஜ்ரங் புனியா இவர்கள் எல்லாமே கூட யாருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்லர் தான். ரெஸ்லர்ஸ், மல்யுத்த வீரர்கள். சஞ்சய் சிங் மல்யுத்த வீரர் கிடையாது, அதனுடைய பிரசிடென்ட், அந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட். ஓகேவா? So which organization launched ஏக்லவ்யா டிஜிட்டல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்? எந்த அமைப்பு ஏக்லவ்யா டிஜிட்டல் பயிற்சி தளத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. அதாவது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தால வெளியிடப்பட்ட இந்த ஒரு டிஜிட்டல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் ஆர்மி பர்சன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து முதல்ல டிஃபென்ஸ் செக்டர், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் சொல்லணுமே.
இந்திய பாதுகாப்புத்துறையால தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு தெரியுமா? தெரியலன்னா வந்து இப்ப சொல்லிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸ்ல தேடியாவது. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ங்க. ஸோ முக்கியமான ஒருத்தர், அவரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி. அப்ப முதல் கேள்வி யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். ரெண்டாவது கேள்வி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்கேன். அந்த அமைச்சகத்தால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஏக்லவ்யா அப்படின்றத டிஜிட்டல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். அந்த யாருக்காக? இந்திய ராணுவத்துக்காக. சரியா? அடுத்தது 13வது கொஸ்டின், who is India's third woman grand master அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கம்மா. இந்தியாவின் வந்து ஜென்ஸ்ல கிராண்ட் மாஸ்டர்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரக்ஞானந்தா வந்தார், குகேஷ் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. விஸ்வநாதன் ஆனந்த்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பெண்கள்ல வந்து நிறைய பேர் சாதிக்கல செஸ்ல, சதுரங்கத்துல. ஆனா அதுல சாதிச்சு 3வது கிராண்ட் மாஸ்டர் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி அவர்கள். ஓகேவா? அப்போ இந்தியாவின் 3வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி அவர்கள். அப்ப முதல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்காங்க ஆப்ஷன்ல, கொனேரு ஹம்பி. இவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்றால் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள். நாலு பேர் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கொனேரு ஹம்பி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன் கேட்பாங்க. சதுரங்கம், செஸ், சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர். அதை சொல்ல கத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு டிஃப்ரெண்டா பிளேயர்ஸ் கேட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டா அவங்க என்ன கேமோட ரிலேட் ஆகிறான்னு கேட்டா தெரியலன்னு முடிக்க கூடாது. கொனேரு ஹம்பி இஸ் ரிலேட்டட் டு செஸ். அப்ப கொனேரு அம்பின்றவங்க சதுரங்க விளையாட்டுடன் தொடர்புடையவர். அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்தியாவினுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர். அப்ப இந்தியாவினுடைய 2வது பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா துரோணவல்லி ஹரிகா. இது பேரே மாறி இருக்கு, முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். ஹரிகா துரோணவல்லி, ஹரிகா துரோணவல்லி. சரியா? அடுத்தது 14வது கொஸ்டின், who won the FIFA Under-17 World Cup held in Indonesia? இந்தோனேஷியாவில் நடைபெற்ற FIFA Under-17 வேர்ல்டு கப்பை பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. வின் பண்ணதெல்லாம் டைரக்டா கேட்பாங்க, அந்த क्वेश्चंसலாம் டைரக்டா சொல்லிட்டு போயிடுங்க பதிலா. அடுத்து 15, ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. முக்கியமான क्वेश्चन. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் எது சென்ட்ரல் கவர்மெண்ட் எது இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்ப டிசம்பர் 1 என்ன? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. என்ன டே? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே, உலக எய்ட்ஸ் தினம். அதுதான் வந்து டிசம்பர் 1 கொண்டாடுறாங்க. சரியா? அப்ப அங்க ஜூலை 11 என்ன? உலக மக்கள் தொகை தினம், பாப்புலேஷன் டே. மக்கள் தொகை தினத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 11 கொண்டாடுறாங்க, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. சரியா? அப்ப கீழே ஒண்ணு இருக்கே இன்னொன்னு, யார் அவரு? அக்டோபர் 24 யூஎன் டே, ஐநா தினம்னு சொல்லுவாங்க. ஐநா அமைப்பு இருக்குல்ல அமெரிக்கால, அந்த ஐநா அமைப்பை தோன்றுவித்த தினம் 1945 இதே அக்டோபர் 24 தான் தோன்றி இருக்கும். நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. அப்ப அந்த ஒரு ஐநா அமைப்பு தினம் தான் அக்டோபர் 24 கொண்டாடப்படுகிறது. அப்ப உருவான தினம் என்று கேட்டா 1945 அக்டோபர் 24 தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? சரி. அடுத்து 16, இந்தியா will bid to host which year World Athletics Championship? ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க? எந்த ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப்பை நடத்த இந்தியா ஏலம் எடுக்க உள்ளது? சரியா? எந்த ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப்பை நடத்த இந்தியா ஏலம் எடுக்க உள்ளது? எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2029ஆம் ஆண்டுல தான் இந்தியா வந்து உலக தடகள சாம்பியன்ஷிப்பை நடத்த வந்து ஏலம் எடுக்க உள்ளது. அப்போ இது வருஷம் நடக்கிறது தான் இந்த தடகள சாம்பியன்ஷிப். அப்ப 2025 இந்த வருஷம் போயிட்டு இருக்குல்ல, இது இங்க எப்ப நடக்க போகுதுன்னா, எங்க நடக்க போகுதுன்னா டோக்கியோ, ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரத்தில தான் இந்த வருஷம் 2025ல இந்த தடகள சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அப்ப இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஈவென்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து 2025 எங்க நடக்க போகுது? டோக்கியோ, ஜப்பான்ல. நம்ம 2029ல நடக்கிறதுக்கு கேட்க போறோம், பிட்ரேட் பண்ண போறோம். சோ இதுல நம்மளுடைய சாதனைகள் ஏதாவது இருக்கா? இந்தியர்களுடைய சாதனைனா இருக்கு. கிட்டத்தட்ட 2023ல அஞ்சு பாபி ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவர்கள் தான் முதலில் வெண்கலம் பதக்கத்தை வின் பண்ணாங்க. பிரான்ஸ். she take a bronze medal to India. அதுக்கு அடுத்தது 20 வருஷம் கழிச்சு 2023ல இவருடைய பேரை எழுதி போட்டாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கத்தையே வென்றார். நீரஜ் சோப்ரா நடுவுல வந்து சில்வரை கூட வென்றார், ஆனா தங்கம்ன்றது நமக்கு ரொம்ப பெருமை இல்ல. அது 2023 புத்தாபெஸ்ட்ல நடக்கும் போது
இதே வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் புத்தபெஸ்ட்ல நடக்கும் போது நமக்கு என்னத்தை வின் பண்ணி கொடுத்தாரு? தங்கத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தங்க மகன், இந்தியாவின் தங்க மகன் தான் நீரஜ் சோப்ரா. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? which country won the hockey women junior world cup? ஹாக்கி மகளிர் ஜூனியர் உலக கோப்பையை வென்ற நாடு எதுன்னு கேக்குறாங்க. நெதர்லாந்து. ஓகேவா? நெதர்லாந்து. சரி, இதெல்லாம் வின் பண்ணது கேட்டதுதான், அப்படி அப்படியே போட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது who is appointed as the president of wrestling federation of India? இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இப்பதான் அங்க ஒரு பேர் பார்த்தோம், வினேஷ் போகத். அவங்க வந்து அர்ஜுனா அவார்டையும் கேல் ரத்னா அவார்டையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கூடவே பஜ்ரங் புனியா அவர் ஒரு ரெஸ்லர்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம்ல பேர்லாம். அந்த வகையில இங்க இருக்கிறதுல யாரு உங்களுக்கு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர், தட் மீன்ஸ் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, தலைவரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா சஞ்சய் சிங். இந்த சஞ்சய்ல நிறைய பேர் இருக்கு. சஞ்சய் கண்ணா யார்? இப்போ அவரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அவர் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து சஞ்சய் கண்ணா. இதே சஞ்சய் மல்ஹோத்ரா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், ஆர்பிஐ கவர்னர். இந்த மாதிரி சஞ்சய்ல நிறைய கன்ஃபியூஷன். சஞ்சய்னாலே குழப்பம் தானே, அந்த மாதிரி சஞ்சய்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following scheme recently crossed 10 crore beneficiaries? பின்வரும் திட்டங்களில் எது சமீபத்திய 10 கோடி பயனாளிகளை கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உஜ்வாலா. ஏன்னா இந்த உஜ்வாலா யோஜனா வந்து நாட்டினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏழை எளிய மக்களும் சிலிண்டர் எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து விறகடுப்புலையும் இதுலயும் நொந்து சாவக்கூடாது. அவங்களுக்குமே லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்பிஜி கேஸ்னுடைய இணைப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த உஜ்வாலா யோஜனா. அப்ப இதனால பின்ன உங்களுக்கு ஒரு டைரக்ட் கொஸ்டினா கூட வரலாம், உஜ்வாலா யோஜனா திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்பிஜி கேஸ், ஏழை எளிய மக்களுக்கு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம். அந்த திட்டத்துல தான் இப்போ ஒரு 10 கோடி பயனாளிகளை நம்ம கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஃபசல் பீமா யோஜனா என்னன்னா இது ஒரு பயிர் காப்பீடு, கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு திட்டம், கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு. ஓகேவா? இதே உதான், உதான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஹிந்தி எக்ஸ்பேன்ஷன், உத்மே தேஷ் ஹாம் நிக்ரிக் அப்படின்னு வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி சிஸ்டம். அதாவது இந்த டயர் 3 டயர் 2 கிளாஸஸ்ல எல்லாம் போறவங்க வந்து எந்த ஒரு சிட்டில இருந்து இந்தியாவில் எந்த சிட்டிக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகி போகலாம்னு சொல்லிட்டு ஏர்வேஸ், ஏர்போர்ட் சிட்டி கனெக்டட். அடுத்தது கிசான் சம்மன் நிதின்னு சொல்றாங்க. கிசான் என்றாலே விவசாயி தான். கிசான் என்றாலே என்னது? விவசாயி. அந்த விவசாயிக்கான ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் தோறும் ரூபாய் 6000 கொடுப்பாங்க சொந்த நிலங்களை வைத்திருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு. மாதம் தோறும் ரூபாய் 6000 ஊக்கத்தொகை அவங்களுக்கு கொடுத்து இது மாதிரி தளராதிங்க, ஏதாவது விவசாயம் பண்ணுங்க, வாழ்க்கை உயரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக கிசான் சம்மன் நிதி. அப்ப 10 கோடி பயனாளிகளுக்கு கடந்தது வந்து உஜ்வாலா. உஜ்வாலா சொல்லிட்டீங்க, உஜாலாவும் இருக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது எதுக்குலாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது the hottest year of the world in the recorded history is அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிகவும் உலகின் வெப்பமான ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2023 ஆப்ஷன்ல இருக்கும், அழிச்சிட்டு 2024 அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம 2024 வந்துட்டோம். சோ போன வருடமான 2024 தான் மிக உலகத்தினுடைய மிகவும் வெப்பமான ஆண்டாக கருதப்படுது. கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து வழக்கத்திற்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடியதா வந்து இந்த மெட்ராலஜிக்கல் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு, ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்கு. ஆனா நம்ம இன்னமும் வந்து புவி வெப்பமயமாதல தடுக்காம இன்னமும் அதை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப 2025 அதையுமே ஓவர்டேக் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஏன்னா பாருங்க இப்ப கூட எடுக்க ஊத்துது வேர்வை, கண்டிப்பா இருக்கும். டெஃபினட்டா 2025 ஆல்சோ மார்க்ஸ் தி ஹிஸ்டரி ஆர் ரீவைண்ட் தி ஹிஸ்டரி. கண்டிப்பா அது பண்ணும். 2025மே மிகப்பெரிய ஒரு வெப்பமான ஆண்டா உருவாகும் பாருங்க. அடுத்து ISRO has decided to send an astronaut to the moon by which year? எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரரை இஸ்ரோ அனுப்ப திட்டம் முடிவு செய்துள்ளது? விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப திட்டம் வந்து ககன்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும். அந்த ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா 2035க்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்ப வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து விண்வெளி நிலையத்தில், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா 9 மாசம் அங்கதான் இருந்தாங்க. இப்பதான் அவங்களை ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து அனுப்பிச்சு போய் கூட்டிட்டு வந்து, ஏன்னா அது அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க, அமெரிக்க விண்வெளித்தின் மூலமா போனாங்க. ஆனா இந்தியா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நாங்க உருவாக்கணும்னு சொல்ற இயர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 2035
35ன்றது டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணுது. ஆனா இங்க என்ன நம்மள क्वेश्चन கேட்டிருக்காங்க, நிலவுக்கு விண்வெளி வீரரை இஸ்ரோ எப்ப அனுப்ப போகுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 2040 இந்த கேள்விக்கு ஆன்சர். அதை மார்க் பண்ணனே அது நினைச்சுக்காத, அது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அப்ப நிலவுக்கு விண்வெளி வீரரை அனுப்பக்கூடிய ஒரு டெட்லைன் பீரியடா இந்தியா எது சொல்லிருக்குன்னா 2040 2040ஆம் ஆண்டிற்குள் ஒரு நிலவிற்கு நாங்கள் வந்து விண்வெளி வீரரை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஸ்பேஸ் ஸ்டேஷன் செட்டப் ஆன் 2035. ஆனா கீழே ஒரு கேள்வியில பாருங்க, முன்னுக்கு பின் முரணா நீங்க பேசுறீங்கன்னா சொல்லக்கூடாது, நான் கரெக்டா சொல்லுவேன். இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் will be launched in which year? இந்தியாவின் சர்வதேச விண்வெளி மையம் எந்த ஆண்டில் தொடங்கப்படும் என்று கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஆண்டில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. லான்ச்சிங். சோ எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஆன்சர் 2028. இந்தியா வந்து மேல தன்னுடைய ஸ்பேஸ் சென்டரை வந்து நிறுவ போகுது. அது கேட்டாங்கன்னா 2028ல 2022ல அதுக்கான அடிக்கல்லை நாட்ட போகிறார்கள். ஆனால் அது கட்டி முடிக்க போற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2035. புரிஞ்சுச்சா வித்தியாசம்? 2035க்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணினோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அடிக்கலை நாட்டக்கூடிய அந்த ஒரு இயர் வந்து 2028. அப்ப நம்ம 3 ஆர்பிட்டர்ஸ் அந்த இவங்களை அனுப்புறது வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்புறது எப்ப பாத்தீங்கன்னா 2040. சோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, சர்வதேச விண்வெளி மையம்னு, அதுக்கு பேர் என்னன்னா பாரதிய ஆத்ம ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய ஆத்ம ஸ்டேஷன் நம்ம இந்தியாவினுடைய ஸ்டேஷனுடைய பேர். சரியா? ஓகே. அடுத்தது 23வது கேள்வி, which organization launched சன்ரக்ஷா மொபைல் ஆப்? சன்ரக்ஷா மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தி எந்த அமைப்புனா, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களே உங்களுடைய ரயில்வே அமைப்பு தான், இந்தியன் ரயில்வேஸ் தான் இந்த ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ சேஃப்டி பிரிகாஷன்ஸ்க்காக, அது வந்து டீடைலா சொல்லல, பட் சேஃப்டி பிரிகாஷன்ஸ்க்காக. அடுத்தது டாங்ஃபிங் 100 is the missile of which country? டாங்ஃபெங் 100 எந்த நாட்டின் ஏவுகணைன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி புரியாத மாதிரி பேர் வைக்கிறதுக்குலாம் வந்தவனே இவன் தான். ஏன்னா இவன் தான் புரியாதவன், உலகத்துல யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதவன் சைனாக்காரன். ஸோ அந்த டாங்ஃபெங் அப்படின்னா டாங்லி அப்படின்ற பேர்ல ஞாபகம் இருக்கலாம். அப்ப டாங்ஃபெங் 100ன்றது சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையின் பெயர். ஸோ இறுதி டேக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன், தேசிய கணித நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி டிசம்பர் 22. இதுதான் மேத்தமெட்டிஷியனுடைய கிங்கான ராமானுஜர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைக்கு தான் நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே கொண்டாடுறோம். இதுக்கு அடுத்த நாளான டிசம்பர் 23 வந்து ஃபார்மர்ஸ் டே. விவசாய தினம், தேசிய விவசாய தினத்தை கொண்டாடுறோம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய மார்ச் 14 வந்து பை டே. ஓகேவாமா? பை தினம். சோ பையனுடைய வேல்யூ 3.14. சோ அந்த 3ன்றது மார்ச் மாசத்தை குறிக்கும், 14ன்றது டேவை குறிக்கும். அப்ப 14th of March என்னன்னு பை டே அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா இதெல்லாமே? சோ இன்னைக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டீங்க இந்த வீடியோ மூலமா. சோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்றது மூலமா தான் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸோட ரிலேட் பண்ணிலாம் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான நாலேஜை எங்க பக்கம் இருந்து நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க தொடர்ந்து வந்து உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ.